இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்துல வந்து 2 வயசு பையனும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குங்குது, 20 வயசும் சொல்லுது, 40 வயசும் சொல்லுது, 60 வயசும் சொல்லுது. யார்கிட்ட தான் நாங்க போய் சொல்றது? என்கிட்ட நிறைய இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் வராங்க. இதுல பேஷண்ட்ஸையும் ஹஸ்பண்டையும் கவுன்சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இருக்கிற கஷ்டமான வேலை என்னன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு நாத்தனாருன்னு ஒரு அம்மா இருக்கும், அவங்க மாமியார்னு ஒரு அம்மா இருக்கும். இவங்க 2 பேரையும் கவுன்சில் பண்றது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்குன்னா ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே ப்ரைவேட்டில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவாகுது. அவங்களுக்கு வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் ஃபீஸு. ஒரு வருஷம் அது முடிக்கும் போது 1.5 கோடி செலவாகுது. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி அவங்க படித்தவங்க அதை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அதில் வந்து அந்த பணியில் வந்து அவங்க வந்து ஏன்னா அதை ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க. அது ஒரு சேவை மனப்பான்மையோட அணுகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சேவை மனப்பான்மை வந்து நிறைய பேருக்கு இப்போ இல்லைன்னு நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம அடிச்சிடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாரும் அந்த சேவை மனப்பான்மையோட இருக்கிறவங்க, நீங்க ஏழையா இருந்து சாதாரண இதுல இருந்து வர்றவங்களுக்கும் பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப பெரிய ப்ரொஃபஸரா இருக்க அவங்க பசங்க அவங்களும் வந்து ஒர்க் பண்றாங்க, இல்ல அது வந்து அவங்க வந்து ஒரு சேவை இதுவா பண்றாங்க, நிறைய கேம்ப்ஸ் நடத்துறாங்க. அதுலன்னு they find cases out of it. அவங்களுக்கு கேசஸ் வரும், அதுல இருந்து கேம்ப்ஸ் நடத்துறாங்க, நிறைய பேர் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அது ஒரு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுது. இவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் ஃபிட் கவர்மெண்ட் சர்வீஸ். ஆமா, யாருமே வந்து கம்ப்ளீட்டா இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்ப ஏன்னா அந்த டென்ஷன் டார்ச்சர் அதிகமா இருக்கு, ஏன்னா ஒர்க்லோட் அதிகமா இருக்கு, டாக்டர்ஸ் குறைவா இருக்காங்க, ஒர்க்லோட் அதிகமா இருக்கு, பேஷண்ட்ஸோட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அது நடுவுல அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய த்ரெட் அப்படியெல்லாம் ஒண்ணு. ஆக்சுவலா நீங்க வந்து சாதாரண பேஷண்ட்ஸ்க்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு அளவுக்கு இருக்குன்னா, பிரசவத்துல வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு அந்த டாக்டருக்கும் தெரியாது, பேஷண்ட்டுக்கும் தெரியாது. சடனா நல்லா இருக்கும், இன்னொரு 10 மினிட்ஸ்ல டெலிவரி ஆயிடும்னு நினைச்சிட்டு இருப்போம். அழகா நல்லா தலை கீழே இறங்கி இப்படி டேர்ன் ஆகி இப்படி வெளியே வரணும். அந்த குழந்தை பின்னாடி ரிவர்ஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம். சட்டுன்னு ஒரு வலி, அந்த கர்ப்பப்பையில வலி எப்படி வரும் நாங்க எப்படி கணிக்க முடியும்? ரிவர்ஸ் ரொட்டேஷன், பின்னாடி போயிடும், போயிட்டு கெட் ஸ்டக் போஸ்டீரியரா, அங்க இமீடியட்டா தூக்கிட்டு சிசேரியனுக்கு தான் போக வேண்டியதா இருக்கும், வேற வழி கிடையாது. அதர்வைஸ் கீழே இருக்க உறுப்புகள் அந்த இதெல்லாம் வந்து வச்சிரும். அந்த நேரத்துல நாங்க எப்படி இந்த பேஷண்ட் கிட்ட 10 நிமிஷத்துல டெலிவரி ஆயிடும் சொன்னியே, இப்ப ஏன் சிசேரியன் பண்றேன்னா there is no answer. பேஷண்ட் ஏன் அந்த யூட்ரன் கண்ட்ராக்ஷன் வந்தது நாங்க சொல்ல முடியுமா? சில சமயம் வயலண்ட் கண்ட்ராக்ஷன்ஸ் வரும், சில சமயம் கண்ட்ராக்ஷனே வராது, நீங்க மருந்து கொடுத்தா வேலை செய்யாது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்ங்கிறது இன்னும் அது வந்து இருக்கு. அதுக்காக வந்து யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்குரிய மருந்துகள்லாம் வச்சிருக்காங்க. நல்ல வகையில உங்களுக்கு பிரசவம் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு. இருந்தாலும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த கர்ப்பப்பை சுருங்கணும். சுருங்கி ஒரு நியர் நார்மலுக்கு வரும். பெருசா இவ்வளவு பெரிய கர்ப்பப்பை இவ்வளவுண்டா சுருங்கும். சுருங்கினாதான் அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்க வெசல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ப்ளீடிங் குறையும். சில சமயம் அது கண்ட்ராக்ட் ஆகாது, ஊத்தம் கொட்டும். நீங்க வந்து ஒரு டெலிவரி ஆகுறப்ப ப்ளீடிங் ஆகுறத நீங்க பார்த்தாதான் அது பயம் தெரியும். கீழே இருக்க பக்கெட் நிறைஞ்சிடும், அந்த பிளட் கடகடன்னு கொட்டிடும். நீங்க வந்து 3 பாட்டில் 4 பாட்டில் கடகடன்னு அந்த கர்ப்பப்பை சுருங்குறதுக்குரிய மருந்து இதெல்லாம் போட வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பேஷண்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். சோ அதை நாங்க ரிஸ்க். நீங்க நார்மலா டெலிவரிங்கிறீங்க, சிசேரியன்ங்கிறீங்க, நாங்க டெலிவரி ஆகி யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகி அதுல ஒன்றும் ப்ளீடிங் இல்லாம பேஷண்ட் ஒரு சிசேரியன் பண்ணி நல்லபடியா ஷிஃப்ட் பண்ணிட்டு வரும். சடனா வந்து amniotic fluid embolism சொல்லுவாங்க. அது வந்து பனிக்கூட நீர் இருக்குல்ல, அது வந்து ரிசல்ட்ஸ் வழியா போய் பல்மனரி ஆர்டரியை போய் அடைச்சிடும். பல்மனரி எம்பாலிசம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி அந்த நஞ்சு கொடி இந்த கழுத்துல சுத்தி இருக்கும், குழந்தை அப்படி திரும்பி இருக்கும், நிறைய இருக்கிறதெல்லாம் இப்பதான் ஸ்கேன்ல எல்லாமே கண்டுபிடிச்சிடறோமே. இது நஞ்சு கொடி சுத்தி இருக்குன்றது கண்டுபிடிச்சிடும். குழந்தை தலை கீழே இறங்காம இருக்குது அப்படி நார்மல். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் குழந்தை அப்படிங்கிறப்ப 36 37 38 வாரத்துக்குள்ள தலை இறங்கிடும், கீழே இறங்கிட்டு அது செட்டில் ஆயிடும். இட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் டெலிவரி. அதே வந்து ஒரு 4வது குழந்தை 3வது குழந்தைன்னா பிரசவ நேரத்துல கூட தலை இறங்கலாம். தலை வந்து கீழே இறங்காம இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒண்ணு கர்ப்பப்பையோட கீழே இந்த இடுப்பு எலும்பு சரியா இல்லாம இருக்கலாம், இல்ல குழந்தையோட தலை பெருசா இருக்கலாம், அந்த பெல்விஸ்ல ஃபிட் ஆகி வெளியே வராம இருக்கலாம், இல்ல அடுத்த அதர் திங்
கொடி சுத்தி இருக்கலாம். கொடி வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், கீழே இறங்காது. ம், ம். அந்த கொடியோ இறங்காத இருக்கிறதுல வந்து உங்களுக்கு குழந்தைக்கு மூச்சு திணறதெல்லாம் வந்து பிரசவ வலி வரப்போ தெரியும். ஆனா இப்ப அதெல்லாம் விடுறது இல்ல. அந்த வந்து ரொம்ப சிரமப்பட்டு பிரசவம் பாக்குறதெல்லாம் இப்ப இல்ல. ஓ. ஏன்னா தட் காஸ் மோர் டேமேஜ் டு தி ஆர்கன்ஸ். ஓகே. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கி போறது, அந்த யூரின் பேக் இறங்கி போறது, மோஷன் போற இடத்துல இறக்கம் வர்றது, இதெல்லாம் வருதுங்கிறதுனால அப்ஸ்ட்ரக்டட் லேபர்லாம் இப்ப பண்றது கிடையாது, விடுறது இல்ல. ஓரளவுக்கு இது வந்து ப்ராப்ளம் வரும் தெரியலன்னா உடனே ஒரு பிஎஸ்சில இருந்தா உடனே ரெஃபர் பண்ணுவாங்க, ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓ. ஜிஹெச்ல வந்து எல்லா வசதிகள் இருக்கும். அதனால வந்து அவங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. முடியலன்னா உடனே ஒரு சிசேரியன் பண்ணி பேபி எடுத்துருவாங்க. பேபி எடுக்கிறதுல வந்து பேபிக்கும் பிரச்சனை இல்ல, பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்ல, முதல்ல டாக்டருக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, டாக்டருக்கு பிரச்சனை இல்லாம நாங்களும் வந்து கொஞ்சம் சேஃபா சந்தோஷப்படலாம். கரெக்ட். மாட்டிக்காம. ஏன்னா ஒரு பிரசவங்கிறது ஒரு எமோஷனல் பாண்டேஜ். சாதாரண வார்டுல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க எடுத்துக்கிற விதத்துக்கும், ஒரு பிரசவ வார்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கிறப்ப வந்து குழந்தைக்கோ அம்மாவுக்கோ ஏதோ பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல வந்து நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஒன்றும் செல்லாது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு ரூலர் கட்டா இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஸ்டாஃப் நர்ஸ் மேல வீசிட்டார் கோவத்துல. இந்த இடத்துல 2 போனும் உடஞ்சிருச்சு. கோர்ட்ல வந்து இஸ் எமோஷனலி அப்செட், ஸோ இட் கேனாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீனியர் ஸ்டாஃப் நர்ஸ் 2 கையில ரைட் ஹேண்ட்ல 2 எலும்பு உடஞ்சிச்சு. இது மாதிரி அந்த பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க எல்லாம் சில இடத்துல எல்லாம் பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, பேஷண்ட்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மருத்துவமனை அடிச்சு உடைக்கிறது, டாக்டர்ஸ் தாக்குறதுலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? டாக்டர் அடிக்கிறாங்க முதல்ல. டாக்டர் மருத்துவமனை கூட போனா பரவாயில்ல, ஏதோ கல்லு மண்ணு கட்டிக்கலாம். அங்க ஒர்க் பண்ற டாக்டர்ஸ், எஸ்பெஷலி ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க, ஒரு 2 ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க, இல்லை 2 டாக்டர் இருப்பாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பொம்மநட்டியை வந்து அடிச்சா என்ன ஆகும்? அது மாதிரி நிறைய அடிக்கிறது, குத்துறது, அது மாதிரிலாம் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா. இந்த மருத்துவ பணியில நிறைய ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த மருத்துவ பணியில் இவ்வளவு சேலஞ்சஸ், அது எஸ்பெஷலி இந்த மகப்பேறு மருத்துவருக்கு இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கைனகாலஜி அப்படிங்கிற ஒரு பிஜியை வந்து போகல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா கொஞ்சம் கம்மியா வருது அப்படின்னு ஒரு இல்ல, பட் நிறைய பேர் வந்து இப்ப எடுக்கிறாங்க. ஆனாலும் வந்து முன்ன மாதிரி அந்த கிரேஸ் இல்ல, பொசிஷன் அப்படிங்கிற கிரேஸ் இல்ல. இப்ப நானே என் பொண்ணுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மா வேணாம்மா, போறோம்மா, எனஃப், யூ பீயிங் அ கைனகாலஜிஸ்ட் இஸ் எனஃப், ஐ cannot take the stress அப்படிங்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்துல வந்து 2 வயசு பையனும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குங்குது, 20 வயசும் சொல்லுது, 40 வயசும் சொல்லுது, 60 வயசும் சொல்லுது. யார்கிட்டதான் நாங்க போய் சொல்றது? நிஜமாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். இப்ப நாங்க ஒரு ஓபி நடத்திட்டு வந்தோம்னா அந்த ஓபில அவங்க கேட்கிற கேள்வி இப்ப புரியாத கேட்கறாங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் கேள்வி கேட்குது, அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பா. ஆனால் அதவே வந்து நீங்க வந்து அந்த புக்கை படிச்சுட்டு வந்து, இந்த கூகுள படிச்சுட்டு வந்து, அந்த யூடியூப் பார்த்துட்டு வந்து அதையே இப்படி பண்ணக்கூடாது, இதையே பண்ணக்கூடாது. நான் முதல்லயே பேஷண்ட் கிட்ட கேட்டு, நீ என்ன படிச்சிருக்கீங்க? இல்ல நீ எதுக்குன்னா அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிச்ச அம்மா கிட்ட போய் நான் ஒரு பிஎஸ்சி லெவல்லையோ ஒரு எம்டி லெவல்லையோ நான் பதில் சொன்னா புரியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ்லையோ நீட்டா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது. எவ்வளவுதான் பொறுமை இருக்கும்? நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் பொறுமை இருக்காது இல்ல? அதுதான் கஷ்டம். கண்டிப்பா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அடுத்ததாக நான் என்ன கேட்க போகிறேன்னா, இப்போது நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. இப்போ வந்து குழந்தைய பிறப்பையும் நீங்கள் எழுதிப்படுத்துறீங்க, எவ்வளவோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துலலாம் ஒரு வீட்டில் 8, 10ன்னு கண்டபடி குழந்தைகள் வந்து பெற்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர், தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை வித்து, நகையை வித்து, அவங்க எல்லாத்தையும் வித்து 30 லட்சம், 20 லட்சம், 40 லட்சம் அப்படியே செலவு பண்ணா கூட 2 வாட்டி 3 வாட்டி அந்த டெஸ்ட் டியூப் இது பண்றது, இந்த ஃபெர்டிலிட்டி இது போறது, எவ்வளவோ செஞ்சு குழந்தை கிடைக்காம, குழந்தை இல்லாம ஏங்கி அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த காலத்துல வந்து நிறைய ஒரு வீட்டுகள்ல 8 குழந்தை 7 குழந்தைலாம் இருந்தது. இப்ப வீட்டுல ஒரு குழந்தைக்கு வழி இல்லாம இருக்கு. அந்த குழந்தைக்காக நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க, நிறைய செலவு பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி பெண்கள் தான் அந்த காலத்துலயும் பிரசவம் பண்ணாங்க, இந்த காலத்துலயும் பிரசவம் பண்ணாங்க. அந்த காலத்துல இருந்த வித்தியாசம் என்னன்னா, அந்த காலத்துல நிறைய பெண்கள் படிக்கல, வீட்டோடு இருந்தாங்க. ஏர்லி மேரேஜஸ், ஒரு 13, 14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க.
ஈவினிங்ல வீட்டுல வேற எங்கேயும் வெளியெல்லாம் சுத்த மாட்டாங்க, வெளிநாடு போறது அது மாதிரி எல்லாம் வேலைகள் கிடையாது, வீட்லயே இருப்பாங்க. குழந்தைகள் நிறைய பிறக்கும், குழந்தைகள் தானா வளரும். இப்ப நம்ம வளர்க்குற மாதிரி இல்ல, குழந்தைகள் தானா வளரும். ஒரு குழந்தை இன்னொன்று குழந்தைய பார்த்துக்கும். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இவங்க இப்ப மாசமா இருக்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து பெண்கள் படிக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், சுதந்திரமா இருக்காங்க. we are financially independent. இந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ்ன்ற வார்த்தையை நான் வந்து 1970ஸ்லேயே கேட்டிருக்கேன். எங்க அப்பா எங்களை அப்படிதான் சொல்லி வளர்த்தார். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு கிறித்துவமும் நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம பெண்களுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய படிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பிளானிங்கிறது ஓவரா பிளான் பண்றாங்க. கல்யாணமே இப்ப வந்து தள்ளி போடுறாங்க. சில பெண்கள் வந்து கல்யாணமே எனக்கு வேண்டாம், ஐ எம் ஹாப்பி, சிங்கிளா எனக்கு ஹாப்பிங்கிற நிலைமை ஒண்ணு இருக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி. இன்னொன்னு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ஒரு 26 27 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு we are not settled in life. இவங்க வந்து குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்க்கறதுக்குன்னா ஏதோ கோடிகள் வேணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும், அவர் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும். அப்புறம் சில பேர்லாம் வந்து ஜுவல்ஸ் வாங்கணும், அதாவது செட்டில். என்னை வந்து கேட்டா நான் என்னை எல்லாத்தையுமே வாட் இஸ் கெட்டிங் செட்டில்ட் இன் லைஃப், ஜஸ்ட் டெல் மீ. செட்டில் ஆகிட்டு அப்புறம் 30 வயசுக்கு மேலே வந்து குழந்தை, பிளானிங் ஃபார் பேபி. ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த 2 வாரத்துக்கு இவ்வளோ வயசாகுது. ஐ எம் 72 years. எனக்கு இன்னும் அந்த வார்த்தைக்கு புரியவே இல்லை, அர்த்தமே புரியல. இல்ல இப்போ நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃப் 2 பேரும் கொஞ்சம் இப்போ அப்போதான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, சம்பளம் கம்மியாக வரும். ஒரு குழந்தை பிறந்து அப்படின்னா அதுக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, செலவு இருக்குது, ஸ்கூலு அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை கூட தாங்க மாறி இருக்கு. அந்த காலத்துல என்ன இருந்த வாழ்க்கை முறையா இருக்கு. சரி, ஒரு வீட்டுல அப்பா மட்டும் சம்பாதிப்பாரு. அந்த காலத்துல சம்பளமே 2000 ரூபா தான் இருக்கும். 7 பசங்கள். எங்க ஃபேமிலி இருக்கிற வருமானத்துல 4 டாக்டர்ஸ் இன் அவர் ஃபேமிலி. 2 மெடிசன் சம்பந்தமாவது 2 பேர் எம்எஸ், ஒருத்தி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி, இன்னொருத்தி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. both of them retired as professors. புரியுதுங்களா? அந்த காலத்துல அப்படிதானங்க இருந்தது. இந்த காலத்துல செலவுகள் அதிகமா இருக்கு. அதுக்காக நம்மளுக்கு வேண்டிய செலவுகள் நம்ம செய்யாம இருக்கோமா? ஒரு வெட்டிங் எடுத்துக்கோங்க, இட்ஸ் அவுட் ஆஃப் தி வே தான் நான் சொல்றேன். ஒரு வெட்டிங்க்கு how much we spend for that one evening? பல லட்சம், பல கோடிகள் செலவு பண்றீங்க. அது ஒரு குழந்தை. ஏன்னா நம்ம வந்து வேணும்னு போறப்ப அது தள்ளி போகும். அப்ப வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்ப வந்து இந்த மாசம் பீரியட் வந்துருச்சுனாவே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடும். என்கிட்ட நிறைய இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் வராங்க. இதுல பேஷண்ட்ஸையும் ஹஸ்பண்டையும் கவுன்சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இருக்கிற கஷ்டமான வேலை என்னன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு நாத்தனாருன்னு ஒரு அம்மா இருக்கும், அவங்க மாமியார்னு ஒரு அம்மா இருக்கும். இவங்க 2 பேரையும் கவுன்சில் பண்றது. இவங்க மாத்திரை சாப்பிட்டியா, டாக்டர் வீட்டுக்கு போனியா, இன்னைக்கு உட்காந்தியா, இன்னைக்கு பீரியட் வந்துருச்சா, தினம் போன், காலையில போன் பண்ணி என்ன இன்னைக்கு பீரியட் வந்துருச்சா. அந்த பேஷண்ட் வந்து அழுகுது. ஆனா நீங்க எப்படியாவது எங்க நாத்தனாருக்கு சொல்லுங்க மேடம், டென்ஷனா இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு? அழகா கல்யாணம் பண்ணுவோம். நாங்களே யூஸ்வலா வந்து 1 year கல்யாணம் ஆனா 1 year வரைக்கும் allow them for normal ஒரு ஃபேமிலி லைஃப். அதுல கன்சீவ் ஆகலைன்னா ஒரு அட்வைஸ் நாங்களே அப்படிதான் சொல்லுவோம். 1 year இப்படி இல்லையா, இப்ப வந்து லேட் மேரேஜ், இப்பெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வேற விதமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் ஊர்ல இருப்பார், இல்ல பக்கத்து ஊர்ல இருப்பார், இப்ப பக்கத்து நாட்டுல தான் இருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வர்ற நேரத்துக்கு இந்த அம்மாவுக்கு வந்து ஓவுலேஷன் இருக்கா, அந்த நேரம் பார்த்து அவருக்கு லீவ் லெட்டர் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அவங்க வேற வழியே கிடையாது. நான் இந்த ஓவுலேஷன் டைம்ல இருந்து அடுத்த ஓவுலேஷன் டைம், அந்த 1 monthல அவர் வர்ற 1 monthல 2 ஓவுலேஷன் டைம் வர்ற மாதிரி ஐ ஆஸ்க் them to take leave. எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்க. அவர் வந்தாருன்னா அந்த 2 இதுக்குள்ளார நான் கன்சீவ் ஆகிறதுக்குரிய முயற்சிகள் நான் எடுத்தாகணும். கன்சீவ் ஆனா நல்லது, இல்லாட்டி அவர் போயிட்டு 2 வருஷம் கழிச்சுதான் வருவார். இது வேற அதிகமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னபடி இந்த ஏஜ் ஃபேக்டர், இப்போ 24 25 வயசுல கல்யாணம் ஆனா கூட அவங்க வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அந்த குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போடுறாங்க. கொஞ்சம் அது என்ன சொல்றது, அது தள்ளி போடுறதுக்காக அவங்க வந்து சில அந்த தடுப்பு முறைகளை, தற்காப்பு முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்றதுனால அதுக்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறது, முன்னாடி பீரியட்ஸ் வருது, பின்னாடி பீரியட்ஸ் தள்ளி அது ரொம்ப அது அந்த வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நான் சொல்லுவேன். தேவையில்லைங்கிறேன். ஆனா 30 வயசு 31 வயசு குழந்தை பெற்றுக்கலான்னு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பூதாகாரமா நிக்குது. அதுக்காக தான் இப்ப நீங்க பாத்தி சொன்னீங்கல்ல, சந்துக்கு ஒரு மூளைக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு. நம்ம நாட்டுல என்ன ஜனத்தொகை கம்மியாவா இருக்கு? இல்ல இல்ல. ஆனாலும் ஏன் இப்படி இருக்கு? நம்ம இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம உண்டு பண்ணிருக்கோம். ஒரு பக்கம் குழந்தைய வந்து பெத்து குப்பை தொட்டில போடுறாங்க, இன்னொரு பக்கம் குழந்தைக்கு அபார்ஷன் வேண்டாங்கிறது. இப்பெல்லாம் வந்து டேப்லெட் பைக்குள்ள வச்சு சுத்துற ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படி அது ஒரு ரகம். அப்புறம் வந்து
அபார்ஷன் லீகலைஸ்டா இருக்கிறதுனால கரு வேணான்னு வந்து நிக்கிறவங்க பாதி பேர். இந்த 43 yearsல I have not done a single abortion. I don't like abortions. I have not done it. ஓகே. I have not done it. இப்போ இந்த நிறைய இந்த இல்லீகல் அஃபேரு, அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க இது இவங்க வந்து நீங்கள் சொல்கிற இந்த சோக்கால்டு அபார்ஷன் வந்து நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஒழுக்கம் வந்து கொஞ்சம் செதஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு வந்து எந்த அளவில் எந்த லெவல்ல இருந்து வரணும்னா வீட்டுல இருந்து வரணுங்க. வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன பண்றாங்க, இப்ப வந்து இந்த செல்போன் கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் எதுலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து இவங்க வந்து ஆபத்தா யூஸ் பண்றாங்க. செல்போன் நல்லதுக்கு கண்டுபிடிச்சது வந்து இப்ப வந்து ஆபத்தான ஒரு இதுவை நோக்கி தான் நம்ம செல்போன் கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸ்கூல்ல வந்து பெண் குழந்தைகள் வந்து வீட்டுல they don't listen to parents. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்தா கேட்கறது கிடையாது. அப்புறம் யாராவது ஒரு டாக்டர் ஒரு வாட்டி திட்டினா அந்த டாக்டர் அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட போயிடுறாங்க. என்கிட்ட யாராவது 2 பசங்க தனியா வந்து யாராவது ஒரு சின்ன பையனோட கூட வந்திருக்கிறது யாரு, நான் சொன்னேன் போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நீ என்கிட்டே வராது, என் கிளினிக் வராதுன்னு சொல்றேன். தெரியும் அது வராது. இது இன்னொரு டாக்டர் கிட்ட யார்கிட்டயாவது போகும். இதை விட முக்கியமானது என்னன்னு, ஆக்சுவலா தீஸ் ட்ரக்ஸ் ஆர் பேண்ட். இந்த ட்ரக்ஸ் வந்து நாங்க வந்து எழுதி எங்களுடைய லெட்டர் பேட்ல வந்து எங்களுடைய நம்பர் இருக்கணும், எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், நாங்க சீல் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். பேஷண்ட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் த ஆதார் கார்டு டு கெட் த டேப்லெட்ஸ். இப்போ எம்டிபி பில்ஸ் இருக்கு இல்லையா, இப்பெல்லாம் மெடிக்கல் அபார்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ மெடிசன்ஸ் எல்லாம் போட்டாலே சம்டைம்ஸ் அந்த சாக்கோட வந்து விழுந்துருது. அதை நாங்க செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி சாக் ஃபுல்லா வந்துருச்சு, அபார்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுனால நாங்களே சொல்லணும், அதை அவங்களே பண்ணிக்கிறாங்க. கடையில இன்னும் கொடுக்குறாங்க. 400 rupees-ஓட டேப்லெட்டை தேர் செல்லிங் இட் ஃபார் 1000 rupees. இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. பட் இதுல கூட அவேர்னஸ் இல்லாத சில ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகி ஸ்கூல் பாத்ரூம்ல எல்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கலாம் நம்ம வந்து செய்திகளை படிச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு நார்மலா டெலிவரி பார்க்குறப்ப 2 ஸ்டாஃபு நாங்க எல்லாம் உட்காந்து டெலிவரி பார்க்கறதுக்கே இன்னும் பயமா இருக்கு. இவங்க எப்படி தானா இன்னொரு அம்மா அது இந்த பொண்ணை வாடி வயசுள்ள ஒரு பொண்ணு 2ம் சேர்ந்து ஒரு டெலிவரி பார்த்து அந்த குழந்தைய எடுத்து குப்பை தொட்டில எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ரியலி ஸ்கேட். ஐ டோன்ட் நோ அது எப்படி மறைச்சு வச்சாங்கன்னு தெரியல. எப்படி மறைக்க முடியும்? ஒரு பிரெக்னன்சி, ஒரு டேர்ம் பிரெக்னன்சி, ஒரு 2.5 kg பேபி தட் வாஸ். 10 மாசம் ஆகும்போது வயிறு அவ்வளோ பெருசா இருக்கும். பேரண்ட்ஸுக்குமா தெரியாம இருக்கும்? தெரியல. அது how it happened. எங்க ஊர்லயும் ஒண்ணாச்சு. அதனால தெரியல. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப வந்து நம்ம சொசைட்டி எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வந்து நான் பெண்கள் சுதந்திரம், நாங்க இவ்வளவு முன்னேறி இருக்கோம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விக்டிமைஸ் ஆகுறாங்களா, இல்ல இவங்களே விரும்பி வலையில விழுறாங்களா, இவங்களே தானா பண்றாங்களான்னு எனக்கு புரியல. ஆனா பிட்டி தி கேர்ள்ஸ். அது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். அடுத்தது மேம், இப்ப பாத்தீங்கன்னா குழந்தையோட அந்த விந்து வங்கி சேமிச்சு வைக்கிறது, அந்த எஃகு சேமிச்சு வைக்கிறதுங்கிறது இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து இப்போ ரொம்பவே நிறைய நடக்குது. இதனால வந்து உண்மையிலே நல்ல விஷயமா இது? ஒரு வகையில நல்ல விஷயம் தான். இப்போ வந்து ஒரு ஐவிஎஃப் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சைக்கிள்ல வந்து அந்த ஓவம் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் நெக்ஸ்ட் சைக்கிள்க்கு அது அதே பேஷண்ட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக. அதே மாதிரி இது ஸ்பெர்ம்ஸ் கூட அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கெல்லாம் தேவையா? அதுவும் கஷ்டம்தான். ஆனா இன்னொரு பக்கம் செலவு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் ஆயிட்டு ஐவிஎஃப் தான் வேற வழி இல்லைன்னு போனாங்க. சாதாரணமான ஒரு குடும்பம். 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை கட்டவே முடிக்கல அவரு. அதுக்குள்ள அது அபார்ஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு. இப்ப ஐவிஎஃப்னா உடனே வந்து எடுத்து உள்ளார கரு உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ள வச்ச உடனே அது வளர்ந்துரும். நாங்க எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அதுக்கு கர்ப்பப்பை we prepare the uterus. அது ரிசீவ் பண்றதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் வைப்போம். ஆனா வச்சது அது ஒட்டணும் இல்ல. அதுதான் நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர். வெதர் யூ பிலீவ் இட் இன் காட் ஆர் சம்திங், இயற்கை சம்திங், அந்த பவர் இருக்கு. அது வச்சது நிக்கணுமே, நிக்காது. சில சமயம் வெளியே வந்துடும். அதுல அத்தனைக்கும் இவ்வளவு கேர். வாரம் ஊசி போடுறது தினம், அது ஒரு தொடையில ஊசி போடுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன், டெய்லி டாக்டர், செலவு, கஷ்டம். அதுவும் கையில ஒரு குழந்தைய பாக்குறதுக்காக தான்.
இன்னொரு பக்கம் ஐவிஎஃப்காக இது மாதிரி எக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில டாக்டர்ஸ் சில ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எக்கு வந்து அவங்க இது பண்ணி டெஸ்ட் டியூப்ல வைக்காம வேற எக்கு இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுனா எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல அது எல்லாம் சொல்ல இல்ல சில actually வந்து சில நேரங்கள்ல வந்து நாங்க வந்து வேற வழி இல்ல, இந்த அம்மாவுக்கு வந்து இனிமே முட்டை பையில இருந்து முட்டைகளே வராதுங்கிற பட்சத்திலையும், இல்ல அவருக்கு வந்து விந்துக்களே இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் டோனர் செமன் டோனர் எக் அது வந்து அலௌட் வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி வந்து பெர்மிஷன் 2 பேர்கிட்டயும் வாங்கணும். அட்லீஸ்ட் நாங்க சில சமயம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த பேஷண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஆமா அது பெரிய பிரச்சனை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் கன்சர்ன் ஃபார்ம் இருக்கு, ஐ எம் வந்து வில்லிங் அந்த டோனருக்கு இதுக்காங்க. சில சமயம் வந்து இவங்களோட கருப்பை நல்லா இல்லை அப்படின்னா இவங்களோட எக் எடுத்து அவரோட விந்தோட கரு உருவாக்கி வாடகை தாய் அதுவும் வந்து அலௌடு. ஆனா அது வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு நல்ல இதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, அது வந்து கெட்ட விஷயங்கள்லயோ தவறான கமர்ஷியலா தவறான முறைகள்ல பண்றது என்ன கேட்டா அது நல்ல விஷயம் கிடையாது. குழந்தைங்க தானா வளர வேணுங்க. இப்பெல்லாம் குழந்தை பருவமே போயிடுச்சு. முதல்ல ஒரு பெண் குழந்தை இருந்தா 2வது கர்ப்பமான உடனே அந்த பொண்ணே டென்ஷன் ஆயிடும், அடுத்த குழந்தை பொன் குழந்தையா இருந்தா என்ன பண்றதுன்னு. 2 குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டா 3வது குழந்தைய பெண் குழந்தையா இருந்ததுன்னா அது வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு அம்மா வீட்டுக்குன்னு சொல்ற ஆட்கள் உண்டு.